எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம மொச்சப்பயிரை வச்சு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். மொச்சப்பயிறு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு புளிக்குழம்பு செய்கிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு எலுமிச்சை அளவு புளியை எடுத்து தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டு, ஒரு அரை மணி நேரம் கண்ட ஊற வச்சுட்டு, அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அந்த தண்ணி ஊற வச்சு தண்ணி அதில் ஊற்றி ஒரு அடி அடித்து எடுத்துருங்க. அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வெட்டி எடுத்துக்கோங்க. இவ்வளோ நீட்டத்தை துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அதே மாதிரி 4ஆக வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு அதை தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் மண் சட்டியில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க. வெட்டி துண்டாக வெட்டி. அப்புறம் மொச்சப்பயிரெல்லாம் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் ஏற்கனவே வெட்டி வச்ச அந்த காய்கறி முருங்கைக்காய், கத்திரிக்காய் அதையும் போட்டுருங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. எல்லாத்தையும் போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அந்த புளி தண்ணியை ஊற்றி புளி கொதிச்சோடனே கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா வெந்திருக்கான்னு எடுத்து அந்த ஒவ்வொரு காயாக எடுத்து பாருங்கள். அதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மொச்சப்பயிறு எல்லாத்தையும் எடுத்து அதை ஒரு சின்ன ஒரு தட்டில் எடுத்து வச்சு அதை எல்லாத்தையும் அமுக்கி பாருங்கள். நல்லா அமுங்கி வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த மண் சட்டியில் இருக்கிற அந்த புளிக்குழம்ப ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பொரியலே தேவையில்லை. அந்த மொச்சப்பயிரும் அந்த முருங்கைக்காய், கத்திரிக்காயும் பொரியலாக வச்சு எந்த பொரியலும் வைக்காமல் அந்த குழம்ப செஞ்சு சாப்பிட்லாம். நன்றி.